அயல்வாகனத்தில் முருகா இரவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரை பாண்டிசித்தரை, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களை, சித்தர்களை, யோகி கர்மசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சியளித்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சிறை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானார் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். கர்மசாமி, காங்கேயம் என்னை காங்கேயம். முதல் உத்தரவு காங்கேயம். காங்கேயமாக காங்கேயம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. வரலாம்ப்பா. தொழில் என் பிள்ளைகளை சரியாக்கணும்னு கேட்டு வந்த மக்கள் காரணம் பசிக்கு விருந்தாவார், நோய்க்கு மருந்தாவார், பரந்தாவன் சன்னதிக்கு 3 முறை காலம் இருப்பாங்க. பரந்தாவன் சன்னதி வாராய் நின்றேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள மகாளின்னு ஒரு தாய் வாரா. என்ன எட்டி போய் நின்றால் பழைய காலத்தில் உள்ள ஒரு முருகப்பெருமான் இருக்காரு, சிவனும் முருகனும். அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள நெருங்கி பார்த்தா மாரியம்மான்னு ஒரு தெய்வம் வருது. 3.5 ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழிலை நடத்துவோமா நடத்த மாட்டோமாங்கிற ஒரு சிக்கலில் இப்போ உள்ளம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ பணச்சிக்கலும் மாறணும். நீ பெற்ற மகனில் ஒருத்தன் நிலையில்லாத வேலையும் வேதனையும் பெற்றிருக்கான். அவனுடைய மனநிலையை காப்பாற்றி உறுதியான வாழ்க்கையை அமைச்சு தரணும். வேறு என்னப்பா வேணும்? பண கஷ்டத்தை தீர்த்துட்டேன், வியாபாரம் பெருகியாச்சு. இந்த அப்பா சந்தோஷமாக்கி தரேன். கருப்பசாமி வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணைன்னு போட்டுக்கிட்டு சித்தர்னு ஒரு பேரை வச்சுக்கான். வெற்றி உண்டு, ஆனந்தமாக நடக்கும். இந்தா உனக்குன்னு எடுத்தது. இந்த மாலையில் 1000 கோடி வெற்றிகளும் 1000 கோடி செல்வங்களும் பெற்று மங்களகரமும் பெற்றிருப்பாய். வாழ்க. சென்று வரலாம். அவளை அங்கே கூட்டு வரணும். ஒரே நாளில் சரியாக்கி செம்மையாக்கி தந்துடுவேன். இப்போ என் பேரை சொல்லி இந்த கனியை கொடு, நல்லாயிருவான். போய் உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அதே காங்கேயம் வெள்ளை என்னுடைய மண்ணுமனை சம்பந்தமான வெற்றியை அடைய வேண்டும்னு கேட்டு வந்தது யாருப்பா? நீ என்னம்மா வச்சுருக்க? என்ன இடம் இது? என்னது? வந்த இடம் நல்ல இடம். காலுன்ட்டு வா. அவங்க வரலாம். பெருமாள், உன்னுடைய கட்டுமனையெல்லாம் தாண்டி போனோன்னா பெருமாள் கோயில் ஒன்று வருதே. உங்கள் எல்லைகளையெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்தினுடைய எல்லையில் ஒரு பெருமாள் கோயில் சங்கு சக்கரமாக இருக்குது. இன்னும் இல்லைங்க கால் வந்துட்டுவான். அவள் வீட்டு பக்கம்னு நினச்சி சொல்லிட்டான். உண்மை அது இல்லை. அந்த எல்லைகளை தாண்டி 13 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த இடம் சம்பந்தமாக குழப்பம் வரும்னு சொல்லி உன் மனத்தில் தோன்றுச்சு. அதுக்கு ஒரு தெளிந்த விடைகளை எடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது வரும்பொழுது பார்த்துக்கலாம்னு சொல்லி உன்னை பேச விடாமல் அமைக்காச்சு. ஆனால் இன்றைக்கி அது கொடி கட்டி பறக்கு. இந்த இடத்தை அனுபவிக்க முடியுமா முடியாதாங்கிற வேதனையில் நீ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா.
இந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து உனக்கு வெற்றியை தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. அதுக்கு உண்மையை சொல்லணுமா? இந்த இடத்துக்குரியவர்களால் உனக்கு ஒரு சில தடைகளை செய்து 1.5 வருஷமாக தலை சுற்று வரும். உனக்கு தூங்குனா எந்திக்க முடியாது, கழுத்தும் முதுகும் வலிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தை செய்வதற்காக பணம் நீ அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதை திருப்பி தான் வாங்குவியே தவிர அந்த காரியம் நடக்காது. உண்மையா இல்லையா? இந்த தடைகளை நீக்கி உன்னை செம்மையாக்கி தரேன், செல்வாக்காக இருக்க வைக்க. இட விஷயத்தில் இந்த விபூதியை கொண்டு போட்டு ஜெயிச்சு வைப்போம். கர்மசாமிக்கு மதியம் சாப்பிட்டு போ. என்ன கிடையாது, இளநீர். அதே காங்கேயம் எல்லை கர்மசாமி என் இடத்த வித்து தரணுமா? எடுத்தங்காக்கா வித்து தரணுமா? என்னப்பா? ஆமாம், நீ சொன்னால் தான் அவர் வருவாரா? அப்போ அப்படி எதுவும் பிரச்சனைடா தம்பி. அவசரப்பட்டியை நல்லா கும்பிட்டு வாப்பா. முத்துக்கு முத்தாக சொந்த இரத்த பந்தங்களே உனக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் சகோதரத்துவமாக கூட நினைக்க முடியலை. அதனால் இந்த இடத்துல உள்ள பிரச்சனையை நீக்கி உனக்கு அதை அடித்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா கடனையும் தீர்த்து தாரேன், பூவும் பொட்டுமா குடும்பத்தை அரும்புதராமல் காப்பாற்றி தாரேன். வெற்றி ஆகிடுதுப்பா, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு மண்ணுமனையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் புரியாமல் ஒருத்தன் ஏங்கிக்கிட்டு நிற்கானே, கால் வந்துட்டு வாடா. உடனே இங்கே நேரம் வந்துடு. இன்னொரு தரம், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எத்தனை பத்திரம் வச்சுருக்க ஒரே இடத்துக்கு? அந்த பத்திரத்தில் கொஞ்சம் தவறுகள் இருக்கு, போய் போட்டு பார்த்தியா? உன் பத்திரம் மாதிரி இன்னொரு பத்திரம் இருக்குடா, புரியுதா? அந்த இடத்த இப்போ என்ன செய்யணும்? உனக்கு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். இப்போ போகும்போது என்னை நீ பார்த்துட்டு போ, அசதி தாரேன். என்ன இந்தா, அது தோதுமாக பொய்யான தகவல் நிறைய வெளியாகிருக்கு சரிண்ணா, அதனால் மாற்றி தரேன் போ. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். திருச்சி வாங்க, திருச்சி. கணவன் மனைவி அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித. கணவன் மனைவி வந்திருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். வாடா. இந்த பத்திரங்கள்லாம் உனக்கு என்னடா செஞ்சு தரணுப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பணத்தையும் ரிலீவ் பண்ணி தரேன், நீ கொடுக்க வேண்டிய கடத்தையும் மாற்றி தரேன். புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு என் உதவி இருந்தால் நீ நடத்திடுவேன். அப்போ உன் பிரச்சனை தீர்ந்து போயிடுது. அவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டுவான். என்ன கருப்புசாமி, இதில் என்ன இருக்குது? நகை கிடக்கும் அவ்வளோ. நகை நட்டெல்லாம் பாடம் படிக்க போயிருக்குதாம்ல. நகைகள், பொன் நகைகளெல்லாம் பாடம் பிடிக்க போயிருக்குதான். அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி தந்துடுறேன். கரெக்டாக 28 நாட்கள் பொறுமையாக இருடா. அப்படி மெல்ல மெல்ல எல்லாம் நகட்டி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடத்தி தரேன். இந்தா வெற்றி உண்டு, பொண்ணாமகளை தொட்டு தரேன். இந்தா ஜெயிச்சு என்னை சந்தோஷமாக பார்க்க வருவேன். இந்தாம்மா நல்லா இருமா. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் அப்பமும் சீனியும் தந்து அதோட ஒரு பாயாசமும் சேர்ந்து தந்தாருன்னு கருப்பசாமியை கும்பிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். எப்படி அது? என் மகளுக்கு சாமி சொன்ன மாதிரி டாக்டர் சீட்டு கிடைச்சிடுது. கால் சொன்னான், வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா இந்த நிலையே. நான் உத்தரவிட்டு உன் பிள்ளைக்கு டாக்டர் ஆகிட்டா. இப்போ அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்துக்கு நான் வழிபடி தரணும். கண்டிப்பாக வருகின்ற மாசி சிவராத்திரிக்கு பிறகு தரமான ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாரேன். மாப்பிள்ளை வீட்டில் தாய் அல்லது தகப்பன் இல்லாத குடும்பமாக இருக்கும்.
அதில் நீ மன வருத்தப்பட்ட வேண்டாம். அந்த குடும்பம் உனக்கு உயர்ந்த செல்வாக்கை தரும், ஜெயிச்சுக்கலாம். அதே மாதிரி பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்து அசதித்தாரேன். இந்த அப்படி செல்வாக்காயிரு மகனே, ஆனந்தமாக என்னைய பார்க்கவா. மாத சம்பளம் நம்ம கோயில் தர்ம கட்டளைக்கு தான். நல்லாரு நல்லாரு. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி போடணும், சாப்பாடு போடணும். ஹோட்டல் வச்சுருக்கேடா தம்பி, கால் வந்துட்டு வா. நல்ல எவ்வளோலையே மனம் அலைப்பாயுதுடா. நல்ல இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. மனசு அலைப்பாயுது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் நீ நடத்தின ஹோட்டல்லாம் அன்னபூரணமாக நடந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் இழந்து மனவேதனைக்குரிய ஒரு மனிதனாக வந்து நிற்கிறேன். அதனால் கருப்பசாமி, மீண்டும் நாங்கள் தலைத்து ஓங்கணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், எங்கள் பிள்ளைகளையும் நல்லா காப்பாற்றி இந்த ஹோட்டலையும் அடித்து தரணும் அப்படி கேட்குறேன். மீண்டும் இந்த ஹோட்டலை நான் சிறக்க வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். அப்படியா கேட்போம், அவட்ட கேட்டே வரத்தை கொடுத்துருவோம். சரி மகளே, உன் மனத்தில் ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புதியான், என்ன வேணும்? வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மகளே. இந்த தொழிலை நான் உருவாக்கி தரேன், கோடி பணமும் தரேன். வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வாங்க. மனம் தளராமல் வெற்றி அறிவாய். சுவாமியே சரணம். கர்மதாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்த மகன். என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வாப்பா. தம்பி கொஞ்சம் ஆத்திரப்பட்டு விழுந்துட்டீங்க. நீங்கள் குறிஞ்சி விழுந்ததெல்லாம் சரிதான், உள்ளம் அங்கே போகலை, அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. வரலாம். இடுப்பு அடிக்கடி வலிக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாள் துணைவியார் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு இடுப்பு முட்டு சம்மந்தமான வலி வேதனை அடிக்கடி வந்து துன்பப்படுத்துது. அதே மாதிரி உன் பிள்ளைக்கு வேலை வேணுமா, கல்யாண வாழ்க்கை வேணுமா? முதல்ல வேலையை தாரேன், அதுக்கு பிறகு வாழ்க்கையை தாரேன். சரியா? கவர்மெண்ட் போஸ்ட்டே கிடைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. வெற்றி ஆகி தரேன், நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி தரணும் அப்படின்னு ஒரு ஆண்மகன் கேட்க வந்திருக்கான். என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி தரணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். காற்றுல வச்ச பூக்கள் விழுந்துருச்சு, நீ தப்பிச்சிட்ட வா. கவலையே பட வேண்டாம். உன்னுடைய புகழ், குடும்ப புகழ், சொந்த பந்தத்தினுடைய மானம் மரியாதை அனைத்தும் மகிழக்கூடிய அளவுக்கு அந்த கல்யாணத்தை நான் நடத்தி தரேன். மனசையும் பக்குவப்படுத்தி தரேன். வேறு என்னப்பா வேணும்? மகிழ்ச்சியாக வர வைக்கிறேன். இப்போ பிரிந்த மனநிலைகள் இருக்குது, அதை ஒற்றுமையாக்கி கூட்டு வரேன். சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு என் வீட்டுக்காரருடைய உடலும் உள்ளமும் சரியிரு அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்குறாளே, யாருப்பா? வீட்டுக்காரருடைய உடலும் உள்ளமும் சரியில்லை என்று கேட்கிறாளே, யாரது? நான் ஒரு பொம்பளை கேட்கான்னு சொன்னேன். இது யாரு? இது யாருமா? இவர் யாருமா? அவருடைய உடலும் உள்ளமும் சரியில்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஓகே மேன், சரி தானே? நியாயம் தானே அது? சாமி உண்மையை தானே சொல்லுவாரே. ரெண்டு தடவை காலில் விழுந்துக்காங்க. நான் சொல்லும்போது இருந்தீங்க வரலாம். உட்கார்.
உடம்பில் இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி. பிள்ளைகளுக்கு மங்களகாரியம் நடக்கிறதுக்கு தடைகள் இருக்க, அதுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. இதுக்கு முன்பு இருந்த செல்வாக்கும் குடும்ப நிம்மதியும் அழிஞ்சு போயிடுது. அதனால் இதுக்கெல்லாம் வேறு எதுவும் குழப்பமான மாந்திரிக சொந்தமாக குறைபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு மூணாவது கேள்வி. உண்மையா? கால் வந்துட்டாங்க, விழுந்துராடா எந்தி. ஹாய், இது யாருடைய ஜாதகம்? சரி, இந்த ஜாதகத்தை இப்போ எதுக்கு கொண்டு வந்தீங்க? கால் வந்துட்டு வா. காலில் வந்து சதைகள், தசைகள், தோள்கள் செதில் செதிலாக பாறை போல் வந்துக்கிட்டு இருக்கு. தொட்டா உணர்வற்ற கல் போல உள்ள நிலைகளும் உருவாகி வச்சிருக்கு. இந்த நிலைகளுக்கு இது இயற்கையால் எதுவும் பாதிச்சிருக்கா அல்லது வேறு எதுவும் குழப்பமானு நான் பார்த்தேன். இது இயற்கையான ஒரு பாதிப்பு தான். இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது வெறும் கற்பனை ஆகும். அதே போல் இந்த நேரங்கள் நீ எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தேன். பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை இருக்குது. அதுக்கு அடுத்து உனக்கு மெல்ல மெல்ல இந்த கால் வேதனைகள், வலிகள் எல்லாமே மாறிப்பேன். இவளை தன்னந்தனியாக விட்டுட்டு நம்ம பெயரக்கூடாது, இல்லைனா நம்ம சூசைட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றுச்சு. அந்த எண்ணங்களெல்லாம் தவறு. உங்கள் 2 பேரையும் பிள்ளைகளோடு அரும்பு உதறாமல் நான் காப்பாற்றி வாழவும் வைப்பேன். நோயற்ற வாழ்வாக உங்களை நிறைவாக நான் இருக்கவும் வைப்பேன். அதனால் இன்னையிலேருந்து என்னைய நிதமும் பிரார்த்தனை பண்ணிக்கா. உன் உள்ளத்தில் இருக்க வேதனையும் தீரும், உங்கள் கஷ்டமும் தீர்ந்து போயிடும். வேறு என்ன வேணும் செல்ல மகளே? அதை விட்டு இருக்கிற உயிரை காப்பாற்று. பொருளை தேடாதே, நல்ல அருளை தேடு. இந்தா வெற்றி உண்டு மகனே. மனம் குழம்பாமல் இருங்க, காப்பாற்றித்தாரேன். இந்தாடா நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமி அப்படியா? யாருக்கு? சரி. திருச்சி எல்லை திருமணம் சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? யாருக்குமா திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். ஆ ஆ ஆ ஆ இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. என்னம்மா உங்கள் தெருவுக்கு போகிற வழியில் மசூதி எங்கே இருக்குமா? போகிற வழியில் இருக்கும், ஒரு பள்ளிவாசல் தெரியுதே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் போகிறேன். என்னென்ன பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் வேண்டாமாப்பா? என்னப்பா பிள்ளை நீங்களாம்? உன் பிள்ளையுடைய மனது ஒரு வருஷ காலமாக குழப்பமான நிலைகளில் இருக்குது. அதை நினச்சி நீ கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கியான், மனவேதனையோடு இருக்கியான். உள்ளூரில் இருப்போமா அல்லது குடும்பத்தோட இடம் மாற்றிட்டு போனால் கொஞ்சம் மரியாதையாக இருக்குமே, ஏதாவது தலைகுனிவு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு கிடக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. கண்ணில் கடைக்கண் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகும்னா பாரதிதாசன். புரியுதா? பிள்ளையுடைய மனதை சீர்படுத்தி தாரேன்.
உங்களுடைய இஷ்டத்துக்கு இணங்கி திருமணத்தை நடத்தி தாரேன். இப்போதைக்கு மனநிலைகளை அலப்பாயாமல் பார்த்துக்கா. பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு, அவள் போட்டாவை கொண்டு வா, போய்ட்டு வா. இந்தா சாப்பிட்டு போ. அறகுறையாக பேராத மகளே. கர்மதாமிக்கு ரிப்போர்ட் வச்சுருக்கானா? எங்கே வச்சுருக்கான்? டாக்டர் ஏதோ மருத்துவ ரிப்போர்ட்லாம், மருத்துவ உடம்புல நோய்படியை பார்த்து டாக்டர் ரிப்போர்ட் யாருப்பா கையில் வச்சுருக்கா? வச்சுருக்கீங்களா? வீட்டில் வச்சுருக்கீங்களா? வா 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 வா. என்ன ரிப்போர்ட்? என்னவா? யாருக்கு? காலில் வந்துட்டு வா. அதெல்லாம் நம்ம கரெக்டாக படித்து பார்த்துருவோம்ல. நான் வருக. இன்னும் 22 நாட்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. புரியுதா? அவனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. எழுப்பி கொண்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத. வேற என்ன வேணும்? சொத்து விஷயத்தை முடித்து தீர்ப்பாக்கி தரேன். குடும்பத்தை நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன் பிடிவாதம் தான் குழப்பத்துக்கு காரணம். புரியுதுல? கால் வந்துட்டு வா. முருகா, உன் பாட்டெல்லாம் இனிக்கி பக்கத்தில் உட்கார். வீணா மனத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதையா. உன் சொத்து விஷயத்துக்கு ஒரு முடிவை தாரேன். தை மாதம் 20ஆம் தேதியில் அந்த விஷயங்களில் உனக்கு தெளிவு கிடைக்கும். அந்த திருமண விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணும். 3.25 மாதங்கள், 3 9 115 நாள் பொறுத்துரு. காப்பாற்றி தரேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக காக்கவும். மதுரை மட்டும் வாங்க. பக்தர்கள் அமைதியா இருங்க. மதுரையை தவிர மற்ற எல்லா பக்தர்களும் கீழே உட்காருங்க. மதுரை பக்தர்கள் வந்து அமைதியா நின்னுங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. வீட்டு அருகில் மாரியம்மன் இருக்காளா? உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை தன்மையை போய் பார்த்தேன். ஏற்கனவே 1.25 ஆண்டுகள் எடுத்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையலை. ஆனால் இப்போ சொந்த பந்தத்தில் நமக்கு எந்த பெண்ணும் வேண்டாம். சென்னையிலிருந்து ஒரு பெண் கிடைக்கும். அது நமக்கு மேட்ரிமோனியிலிருந்தே கிடைக்கும். அந்த கல்யாணம் ஒளிமயமானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கும். வரக்கூடிய வைகாசியில் வளமான கல்யாணத்தை தாரேன், வெற்றியாக நடத்தி தாரேன். பிள்ளை ஏம்மா எந்த இங்கேயே விழுந்துட்டேன்னு என்னத்தான்? சாமியை போய் காலில் விழ வேண்டாமாம்மா? என்னம்மா பிள்ளை நீ எல்லாம்? யார் அவன்? இவன் யாரு? என்னடா சாதகம்? அக்காவுக்கு என்ன செய்யணும்? உன் மகனுக்கு யாருக்கு கேட்கணும்? கல்யாணம் முடிக்கணுமா? சாதகம் எனக்கு எதுக்கு? நான் சோதிடமாக பார்க்கேன். கொஞ்சம் கண்ண முடி மட்டும் உட்காருங்க. உன் மனசை அலப்பாயுது. இன்னும் ஒரு தடவை போய் காலில் விழுட்டு வாம்மா. நிதானமாக போய் விழுந்துட்டு வா. அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தனே. பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்ததும் நடக்காததை பற்றி நம்ம பேச வேண்டாம். மனம் பேதலித்து சில வேதனைகள் துயரங்களையெல்லாம் நம்ம அடைந்து கடந்து வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் பொருத்தமாக அமைச்சு தந்தால் போதுமா? சொந்த பந்தங்களால் நிறைய தலைகுனிவும் பிரச்சனையும் வந்துருச்சு குடும்பத்துக்குள்ளே. புரியுதா? என்னம்மா? அதனால் பங்குனி மாதம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இவன்தான் என்று பேசி உறுதிப்படுத்தி தருகிறேன். வைகாசிக்குள்ளே திருமாங்கல்யத்தை போட்டி தந்துடுறேன். உன் மனவேதனை தீரும், ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. அவனை அங்கே கூட்டு வா. தொழில் முடக்கத்தை தீர்த்து ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க. போய்ட்டு வாங்க.
சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? 2 பேர் இருக்காங்க நீதிமன்ற வழக்கு. உனக்கு என்ன வழக்கு? இடத்துக்கு உனக்கு இடத்துக்கு இது யாரு? இன்னொரு ஆள் யாருப்பா? உனக்கு நீதிமன்றம் என்ன வழக்குப்பா? கோயில் பிரச்சனை. இடத்து வழக்கு கால் விட்டுவா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானி எப்பா அங்கே தள்ளி நில்லுங்க. எல்லாரையுமே அங்கே தள்ளி நிற்க சொல்லு. டேய் எல்லாரையும் அந்த கம்பிக்கு அங்கே நிற்க சொல்லுப்பா. இன்னொரு தடவை கால் விட்டுவாயா? அப்படி கலக்க நின்னுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சடை விரித்த முனியாண்டியனுடைய எல்லை அங்கே இருக்கு. என்ன பித்தா இருக்க? இப்போ இந்த இடம் சம்பந்தமான விஷயத்தில் யாரையும் கிரிமினல் வழக்கு போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல உனக்கு வெற்றியாக்கி முடிச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. அவசியமில்லாமல் மனப்புழப்பமும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு சக்தி தன் உடலை கெடுத்து கொண்டிருப்பதாக ஒரு சிந்தனையும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? இரவில் தூங்கும் பொழுது தன்னை அறியாத பிடரி உளைச்சலும் தனக்குள்ளேருந்து ஏதோ வெளியவும் உள்ளேயும் போயிட்டு வருது அப்படிங்கிறத மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு அந்த போகிறதும் வாரதும் யார்? அது எது? யாராவது மாறுபாடு வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்ட வேறு எதுவும் உடல் புகுந்துருச்சா அப்படிங்கிற குழப்பம். உண்மையா இல்லையா? மாறுபாடு பண்ணது உண்மை. அதை நீக்கி தர வேண்டியது நல்ல தன்மை. நீக்கி தரேன். பொறுமையாக இருந்து என்னை பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன் போ. கர்மசாமிக்கு கோவில் சம்பந்தமான போராட்டமும் வழக்கும் யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஹை என்னடா கோயிலே? அடுத்த கேள்வியா? சரி, ஓகே. என்ன கோயில்ப்பா? யார் அது சாமி? சாமி பேர் என்ன? அக்கினி வீரன். உட்காருங்க. இப்போ அந்த பிரச்சனை தீர 3 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆகும். சம்மந்தப்பட்ட ஒருவருக்கு மரண சம்பவம் நடக்கும். ஏற்கனவே ஒரு பொம்பளை சாமியாடி ஒருத்தி கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிட்டா. அவளுக்கு நடக்கக்கூட முடியாத குழப்பமும் இருக்கும். புரியுதா? இந்த நிலைகள்லாம் இருக்குது. இதுக்கு மாந்திரிகத்தால் சில தவறுகளும் நடந்தது உண்டு. இந்த வழக்கு முடிய 3 வருஷம் ஆகும். முடிச்சு தரேன். நீ மட்டும் அதில் தலையிடாமல் மன அமைதியாக இரு. குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்த பிள்ளைக்கு நல்வழியை காட்டி வெற்றி ஆக்கி தரேன். கர்மசாமிக்கு என் இடத்த கையெழுத்து போட்டு ஏமாற்றி வாங்கிட்டாங்க ராசா. ஏமா விடுது அப்படி? ஏப்பா கம்பியும் தெளிவிங்க வச்சாங்க. கால் விட்டு ஆத்தா. ஆத்தா எப்பா மதுரையா? நல்ல காலில் விடல எக்கோ. நான் சும்மா இருக்கும்போது விவரத்தை சொல்லாமல் என்கிட்ட கையெழுத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க ஐயா. ஆமாம். இப்போ அந்த இடம் வேணுமா? அதுக்கு பணம் வேணுமா? உனக்கு இடம் நாங்கள் தரமாட்டோம், நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு எதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். காலை வந்துட்டு வா. அப்படியா கருப்பசாமி? அது முடிச்சிடலாமா? கொஞ்சம் இடம் கிடைக்குமா? சரி வரலாம். இந்தா மகளே, ஒரு 20 நாள் பொறுமையாயிரு. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேச வச்சு உனக்கு உட்கார இடம் தரேன். என்ன வெற்றியாக்கிடுவோம், காப்பாற்றி தரேன். ஒரு பிள்ளை கொஞ்சம் கடன்பட்டு கலங்குது, அதை காப்பாற்றிடுறப்போ. கர்மசாமிக்கு யாருக்கு கட்டு பார்க்குறேன். வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவு வேணும்னு கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வா.
நீங்கள் 2 யார் யார்? வாமா. எங்கம்மா இருக்கார் உங்கள் வீட்டுக்காரரு? உன் பேர் என்ன? பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். கண்ண முடிக்காமா பார்க்குறேன். ஓகே, காலைல வந்துட்டு வரலாம். பட்டுக்கோட்டை அண்ணன், கம்பிக்கு வெளியில் நின்று நீங்கள் சேவை செய்யுங்க, அப்போ தான் சரி வரும். அவனுடைய மனத்தை பார்த்தேன். விருதா கழுதை இவா கூட எவன் போய் வாழுவான்? ஆனால் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு இப்போ உன்னை ரோட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டான். உண்மையா இல்லையா? இதுக்கு இன்னொருத்தருடைய தூண்டுதல், ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்குது. அதனால் அவள் தான் பெருசுன்னு அவன் மனத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அவனை திருப்பி கொண்டு வந்துட்டா போதுமா உனக்கு? இல்லைன்னா வேண்டாம்னு முடிச்சிருவோமா? கால் வந்துட்டு வா. இருக்கு, பக்கத்தில் வா. கண்ண முடி உட்கார பார்ப்போம். இந்தா ஒரு டாக்குமெண்ட்டில் உனக்கு சொத்தை நான் வாங்கி தரேன். அவன் உனக்கு வேணும் வேண்டாங்கிறத பின்னால் முடிவு எடுப்போம். முதல்ல சொத்துக்கு முடிவு தரேன். போய் உட்காரு. வா. இந்தாம்மா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு குழந்தை சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? குழந்தை சம்மந்தமாக யாருக்குப்பா குழந்தை வேணும்? வாரம். யாருக்குப்பா குழந்தை வேணும்? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரங்க? சரி. மதுரையை விட்டு வெளியே இருக்கீங்களோ? எங்கே? ஏன் அப்படி கேட்டோம்னா, ஏன் உத்தரவுக்குரியவங்க நீங்கள் இல்லையா? நீங்கள் உசிலம்பட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய பேரையூரில் இருக்கீங்களாம். உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிணறும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. சரிண்ணா? நீங்கள் இல்லையா உத்தரவுக்குரியவங்க? பிறகு உங்களை கூப்பிட்றேன். உனக்கு எந்த ஊருமா? மதுரை. குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டு வா. பேரையூர் உத்தரவு இருக்குது, மனம் வருத்தப்பட்டுறாதீங்க, இருங்க. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளே சாம்பிராணி வாசகியே, உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. கொலை விடுங்க எல்லாரும். மாரியம்மாள் ஒரு பெண் பிள்ளையாக உன் வீட்டில் பிறப்பான். முத்துமாரின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி ஐயா, நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளும் கிடைக்கலையே. அதனால் இது எப்படின்னு எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு உன் மனது பதறுது. பக்கத்தில் வா. எந்த மருத்துவத்துக்கும் பயப்படாத. கருப்பசாமி தாத்தா உன் கூட இருக்கார். பொம்பளை பிள்ளை பிறக்கு முத்துமாரின்னு பேர் வைக்க ஜெயிச்சு வருவேன். பாப்பா வா. கருப்பசாமிக்கு இந்தா மகளே, சந்தோஷமா. அடுத்து பேசுவோம். போயிட்டு வா. கத்தி போல் வேப்பிலைய காளியம்மன் அருள் மருந்தாம். குழந்தைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதான். கோயில் குளம்னு நீ போய் நான் என்னமோ இதுக்கு வரணும். காலில் வந்துட்டு வா. என்னம்மா பொம்பளை நம்புவா, ஆம்பளை நம்புவானா? இடிக்காமல் நில்லுங்க செல்ல மக்களே. அப்படியா?
சரி, இப்போ உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படியா? கண்டிப்பாக வேணுமோ? கண்ணை மூடு பார்ப்போம், யார் வரான்னு பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. அடுத்த சஷ்டிக்குள்ள என் வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கணும் முருகா. அப்படி இருந்தால் நான் உன் பேர் வைப்பேன். என்ன அப்படி ஒரு உறுதிமொழி உன் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா வெற்றிவேல் முருகனுக்கு வேலாயுதம்னு பேர் வை. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிடக்கு யார் கிடக்கணும் கூட எப்பா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனுக்கு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்களே, அது யாரப்பா? யாருடா அது? எந்த ஊர் ஸ்டேஷனில் யாருக்குமா எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க? காலில் விழுட்டு அம்மா. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே உடம்போலே. மகன் எந்த ஊரில் இல்லையே, எங்கே இருக்கான்? கூடாத கூட்டாளியோடு இருக்கான், சேராத ஆட்களோடு சேர்ந்துருக்கான், பணம் சம்மந்தமாக நிறைய பேர்கள்ட்ட கை நீட்டிட்டான். இப்படி ஒரு விஷயத்தில் அவனுடைய கம்பெனிக்குள்ளேயே சிக்கலை உருவாக்கிக்கிட்டான். இதனால் இப்போதைக்கு அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அதில் அகப்படாமல் காப்பாற்றி இந்த சிக்கலை நீக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு. பையன் 2 பொண்டாட்டியோடு வாழக்கூடிய ஒரு யோகம் உடையவன். அப்படி ஒரு யோகம் அவனுக்கு இருக்குது. அதை எப்படி சமாளித்து வண்டியை ஓட்டலாம்ங்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால் ஒரு 3 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நான் பக்குவம் பண்ணி தரேன், உள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றாரேன். இந்த அப்படி தைரியமாக மீட்டி தந்துடுவேன். போ, சந்தோஷமாக. கர்மசாமிக்கு பேங்கில் என் டாக்குமெண்ட் லாக்கில் இருக்குது. பேங்கில் டாக்குமெண்ட் இருக்குது. யாருக்குப்பா இருக்கு? பேங்கில் லோன் போட்டு வச்சுருக்காயா? யாரையா வச்சுருக்கான்? ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு உரிமையான டாக்குமெண்ட்டை கொண்டு நீ லாக் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ அது போலீஸில் கேஸ் ஆனாலும் கூட மீட்ட முடியாத நிலைமையில் தவிக்கிற. எப்படியாவது அவன் மூலமாக அது பலனு கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ சந்தேகத்துக்குரிய கேள்வி. ஆனால் உனக்கு டாக்குமெண்ட்டை நான் வெளியாக்கி தரணும், அவன்கிட்ட அந்த அமௌண்ட்டை நான் பெறவும் செய்யணும். இந்த ரெண்டையும் நடத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் அங்கேருந்து பார்த்தேன். அது சேர்ந்து இனிமையாக வாழக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது. புரியுதா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னைய தனியை சந்தி. பௌர்ணமிக்கு முன்னாள் என்னைய பார். ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா அப்படியா? வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாருப்பா நடத்துகிறா? வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில். என்னடா வண்டி வச்சுருக்கிற நீ? கார் வச்சு என்ன தொழில் நடத்துறியா? அப்படியா? டிரான்ஸ்போர்ட்டா? ட்ராவல்ஸா? வெரி குட். கால் ஒன்று. ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? அப்படியா? சரி, கால் ஒன்று வரலாம். சிரிக்கின்றான் அவன் சிரிக்கின்றான். என்னப்பா வேணும்? 2 வாரம் கேட்டுக்கலாமா? வீட்டை முடிச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன். பையனுடைய விஷயத்துக்கு தை மாதத்துக்கு பிறகு என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன்.
அதுக்கு முன்னால் நீ அவங்ககிட்ட சில வார்த்தைகளை விடக்கூடாது. நிதானமாக உன்னை எதிர்த்து பேசுவான். கவலைப்படாத, அடக்கித்தாரேன், கொண்டு வந்து சேர்க்குறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அப்படியா ஒரு வார்த்தை கேட்கவா? தீராத நோயை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? கேன்சரா? கேன்சரா? தீராத நோய் கேன்சர் சொந்தமாக யாரும் கேள்வி கேட்க வந்தீங்களா? கேன்சர் சொந்தமாக கேள்வி யாருப்பா? யாருக்குடா கேன்சர்? கேன்சர் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? தீராத நோயை பற்றி கேட்க வந்தது. ஏன்னா பாக்கி எல்லா நோயும் தீரும். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3, வயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயம் அது நான் சொல்கிறது. சரி, அப்படியா? ஆ ஆ ஆ பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. கால் நின்று வரலாம். என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? பக்கத்தில் உட்காரு, கண்ணை முடிக்கா, நிமிந்து பாரு என்னைய. உன் பொண்ணை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? போதுங்களா? வரக்கூடிய தை மாதம் கூட்டு போவான். நீ வைகாசிக்குள்ள நகரட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை உனக்கு தந்துட்டான். வெற்றி அடைவாய். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? 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 தோட்டம் துறவு போல் பற்றி கேட்க வந்தது யார்? தோட்டம் என்ன தோட்டம் வச்சுருக்கேனே? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கா நீங்கள்? வாங்க, உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பக்கத்தில் வாங்க. எட்டி இருந்தால் எப்படி? நான் உங்கள் கிட்டே இருக்கேன் தெரியுமா? உங்கள் தோட்டத்து எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன். உள்ளுக்கு இறங்கின உடனே இடதுபுறம் போனோடனே தண்ணீர் கிடக்கிற இடம் நீர்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ அதில் தண்ணி சரியாக இல்லை. உண்மையா? ஆனால் அந்த விஷயத்தை போய் நான் தெளிவாக பார்க்கிற பொழுது உங்கள் தோட்டத்தால் விவசாயம் சம்பந்தமான விஷயமும் சில மனிதர்களால் இடைஞ்சலும் இப்போதைக்கு சச்சரவு நடந்து கொண்டு இருக்குது. இதிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கி தரணும். ஒரு வீடும் கேள்விக்குரியதாக ஆகி பிரச்சனைக்குரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடுவோம், உங்கள் சாமி உள்ளே வர மாட்டுக்கு. அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இவையெல்லாம் தீர்த்து தந்தால் போதுமா? கால் நொல்ட்டு வா.